அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் திறப்பு விழா. அன்பர்களே, 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி எம்மால் தோற்றுவிக்கப்பட்ட சிவபூமி அறக்கட்டளை 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது. வெள்ளி விழா காணும் சிவபூமி அறக்கட்டளையின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுக்கு அருகில் சிவபூமி திருக்குறள் வளாகம் எதிர்வரும் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மங்களகரமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. சிவபூமி அறக்கட்டளை 2000ஆம் ஆண்டு முதலில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி செல்லுகின்ற புற்றுநோயாளருக்கு உதவிக்கரம் கொடுக்கும் வகையில் சிறிய தொகை பணம் கொடுப்பதற்காக லண்டன் சொற்பொழிவின் ஊடாக கிடைத்த அன்பளிப்பிலே இந்த அறக்கட்டளையை சிறிதாக ஆரம்பித்தோம். பின்பு இந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டு சிவபூமி பாடசாலையை தோற்றுவித்து அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லங்கள், மடம், சித்தர்களை பேணுவதற்காக குப்பளானில் மடம், கீரிமலையில் மடம், திருவாசக அரண்மனை, யாழ்ப்பாணம் சிவபூமி அரும்பொருட்காட்சியகம், நோயாளர்களுக்கு உதவும் பொருட்டு அபயம் அறக்கட்டளையின் உதவியோடு ஆனக்கோட்டையிலும், யக்கச்சியிலும், மயிலிட்டியிலும், கண்டி கலகாவிலும் வைத்திய மருத்துவ உதவி நிலையங்கள், இப்படி பல கைங்கரியங்கள் சிவபூமி அறக்கட்டளையால் கடந்த 25 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் பணியாக சிறுவர் மனவளர்ச்சி பாடசாலை கோண்டாவிலும், கிளிநொச்சியிலும், திருக்கோணாமலையிலும் ஆரம்பித்தோம். இந்த பணிகள் தெய்வ திருவருளாலும் பெரியோர்களுடைய ஆசியாலும் கடந்த 25 ஆண்டுகள் நிறைவேற்றுகின்ற பாக்கியம் கிட்டியது. தற்போது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டபுரம் குலோத்துங்க சோழர் பரம்பரையில் வந்த மாருத புரவிகவல்லியால் கட்டப்பட்ட மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் திருக்குறள் வளாகம் என்று ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. 1330 திருக்குறளும் கருங்கல்லில் கையால் உளிகொண்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த வினோத் என்கின்ற இளைஞனின் தலைமையில் கடந்த 1.5 வருடங்களாக அந்த கற்களை பதிப்பிக்கும் பணி ஆரம்பமாகி இப்பொழுது திருக்குறள் வளாகம் உருவாகி இருக்கின்றது. திருக்குறள் வளாகத்துக்கு நிலத்தை வழங்கியவர் மாவட்டபுரத்தைச் சேர்ந்தவரும் ஆஸ்திரேலியாவிலே வைத்திய நிபுணராக பணியாற்றுகின்ற சொர்ணலிங்கம் கமலாகரன் குடும்பம் அந்த நிலத்தை அன்பளிப்பு செய்தார்கள். 2 மாடியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்தின் தளமாடியை காங்கேசந்துறையில் பிறந்து அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வைத்திய நிபுணர் திரு கேதீஸ்வரன் அவர்கள் தங்களுடைய காணிக்கையாக தளமாடியை கட்டித்தருகிறார்கள். மேல் மாடியை வேலனையை புறப்படமாக கொண்டு லண்டனிலே மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கின்ற திரு வீணா யோகநாதன் தம்பதிகள் கட்டி தந்திருக்கிறார்கள். மேலும் திருக்குறள் மண்டபத்துக்கான உதவிகளை சில அன்பர்கள் செய்திருக்கிறார்கள். உரும்பிராயைச் சேர்ந்த கனடாவில் வசிக்கும் உதயகுமார் மற்றும் புஷ்பநாதன் குடும்பம் என்று கொழும்பிலே வசிக்கின்ற 2 சகோதரிகள் திருக்குறள் முழுவதையும் கருங்கல்லிலே பதிப்பதற்கான செலவை தந்திருக்கிறார். வேறு அன்பர்களும் லண்டன் அபயம் அறக்கட்டளை எமக்கு பேருதவி புரிந்த காரணத்தினால்
இந்த பாரிய பணி நிறைவேறி இருக்கின்றது. திருவள்ளுவருடைய கருங்கல் உருவச்சிலையை லண்டனில் வசிக்கும் கணக்காளர், லண்டன் சைவ முன்னேற்ற சங்க காப்பாளர் திரு பாலசிங்கம் தம்பதிகள் அன்பளிப்பாக அந்த கருங்கல் சிலையை உருவாக்குவதற்கு உதவி இருக்கின்றார்கள். இறைவனுடைய திருவருளினாலும் பெரியோர்களுடைய ஆசியினாலும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த திருக்குறள் வளாகம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. திருக்குறள் வளாகத்திலே கருங்கலிலே 1330 குறள் வருவதோடு செப்பனிடப்பட்ட தகட்டிலே ஆங்கில உரையும் செப்பனிடப்பட்ட தகட்டிலே சிங்கள உரையும் இங்கே முக்கியமாக பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்திலே இதுவரை 80 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 39 மொழிகளை கொண்ட திருக்குறள் மொழிபெயர்ப்பு புத்தகம் இந்தியாவிலே தேடி எடுக்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு நிரந்தரமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையத்திலே வைக்கப்படும். தேவையானவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யலாம். கடவுள் குறிப்பாக திருக்குறளிலே இருக்கின்ற கல்வி என்ற அதிகாரத்தை 11 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட விடயத்தை அங்கே கணனியினுடைய உதவியோடு அதாவது தகட்டிலே காட்சிப்படுத்துகின்றோம். இவற்றை விட திருக்குறள் தொடர்பாக இதுவரை வெளிவந்த நூல்களினுடைய முகப்பு அட்டையும் திருக்குறள் தொடர்பான ஆராய்ச்சி நூல்களும் அங்கே அந்த நூல் நிலையத்திலே இருக்கும். எந்த வேளையும் எவரும் வந்து திருக்குறள் ஆராய்ச்சியை மேற்கொள்ளல். மேல் மாடியிலே யோகாசனத்துக்காகவும் தியானத்துக்காகவும் அமைதியாக வழிபாடு செய்வதற்காகவும் மேல் மண்டபத்தை பயன்படுத்தலாம். இதே நேரத்திலே அறிஞர்கள் இந்தியாவிலிருந்து வருகின்ற சிலர் தங்கி இருந்து ஆய்வுகள் செய்வதற்கு 4 அறைகள் நவீன முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இவை யாவும் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகிலே கீரிமலை பிரதான சேத்திரத்துக்குரிய வீதியிலே 1வது காணியிலே இந்த திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈழத் தமிழர்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையிலே மிக பழமை வாய்ந்த அறநூலாகிய திருக்குறளுக்கு தமிழர்கள், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை இந்த திருக்குறள் வளாகம் இனிமேல் மற்றவர்களுக்கு விளக்கக்கூடியதாக முன்மாதிரியாக இருக்க போகிறது. இதற்கு வளாகம் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே இந்த வளாகம் விருட்சம் பெற்று ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக, தமிழ் ஆராய்ச்சி நிலையமாக பரிணமிக்க வேண்டும் என்று கனவு காணுகிறோம். அடுத்தடுத்த தலைமுறை அவற்றை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு, எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் இந்த திருக்குறள் வளாகத்தை காணிக்கையாக்குகிறது சிவபூமி அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.